Hi friends, welcome back to Mama with Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க என் ஆபீஸை காட்டுங்கன்ட்டு. சோ என் ஆபீஸ்க்கு தான் பார்க்க போறீங்க நீங்க இப்ப என் ஆபீஸ்க்கு தான் போக போறேன். மாமாவோட ஆபீஸ் டூர், வர்க், ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே காட்டுறோம். ஏன்னா இப்ப புதுசா ஒரு ப்ராஜெக்ட் போட்டுருக்குது. சோ அந்த ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ஒரு சின்ன பில்டர் எப்படி ஆபீஸ் வச்சிருப்பாரோ அந்த மாதிரி தான் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஆபீஸையும் பார்த்துட்டு அப்படியே சைட்டையும் போய் பார்க்கலாம். வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மும்முரமா வீடு வேலை நடந்துட்டு இருக்கு. உள் பூச்செல்லாம் 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆமா, இதுக்கப்புறம் வந்துட்டு டைல்ஸ் ஒர்க் தான். இன்னொரு 1 வீக்ல கம்ப்ளீட்டா பூச்சி முடிஞ்சு எலிவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓபன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க எல்லாரும். ரொம்ப சின்னதுதான் ஆஃபீஸ், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. நீங்க என்ன இப்படி இருக்கும்லாம் தயவுசெய்து யாரும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம லோ பட்ஜெட்ல தான் வீடு போட்டு, வீடு கூட கட்டிலாம் சேல் பண்றது இல்லை, ஆர்டர் எடுத்து தான் கட்டி கொடுப்போம். சரிங்களா? இது ஒரு வெயிட்டிங் ரூம் மாதிரி. வந்தாங்கன்னா கிளைண்ட் வந்து உட்காந்துருப்பாங்க. இன்னொரு கிளைண்ட் கிட்ட பேசுறேன் அப்படின்னா இது என் ரூம். கிளைண்ட் கிட்ட பேசுறது அப்படின்னா அவங்க உள்ள இருப்பாங்க. அது வரைக்கும் இங்க லாக் பண்ணிடுவேன் டோரை. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இவ்வளவுதான் என்னோட ஆபீஸே. இப்ப நான் ஒரு கொஸ்டின் எல்லாம் கேக்குறேன், சரியா? அந்த கொஸ்டின் நீ ஆன்சர் பண்ணு. என்னன்னா, நீ வந்து பில்டர்னு சொல்ற, ஓகேவா? உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்றாங்க. அப்ப ஆக்சுவலா நீ யாருன்னு முதல்ல சொல்லு. நீ கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டா பதில் சொல்றேன், சரியா? ஓகேவா? பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிஇ இன்ஜினியர் கிடையாது, சிவில் இன்ஜினியர் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பேச்சுலர் ஆஃப் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் முடிச்சிருக்கேன், எம்சிபி முடிச்சிருக்கேன், மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் ப்ரொஃபஷனலிஸ்ட் இதை முடிச்சிருக்கேன், ஹார்ட்வேர் முடிச்சிருக்கேன், எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன். நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு இன்ஜினியர் வந்து நமக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு. இங்க அதே மாதிரி தான் எனக்கு கோயம்புத்தூர்லயும் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனாங்க, இங்கேயும் நம்ம ஃப்ரெண்ட் ஆனாரு. சோ அவரும் நானும் ட்ரை அப் போட்டு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுப்போம். ப்ராப்பர்ட்டி எடுத்து ஜாயிண்ட் வெஞ்சர் பேசிஸ் தான் பண்ணுவோம். என்னோட பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளைண்ட்ஸ் கிட்ட பேசி வீடை புக் பண்ணுவேன். அதுக்குன்னு எனக்கு வீடியோ நாலேஜ் ஜீரோலாம் கிடையாதுங்க. எனக்கும் நாலேஜ் இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த தொழில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னோட லேண்ட் ஏரியாவுக்கு நான் பெர்ஃபெக்டா பண்ணிருக்கிறேன். நீங்க வீடை வந்து இதுல தான் பாக்குறீங்க. சோ அதனால உங்களுக்கு ஐடியா ஒழுங்கா வரமாட்டேங்குது. நேர்ல வந்து பாத்தீங்கன்னா என் வீடு சூப்பரா இருக்கும். முடிச்சோம்னா அதை விட வேற லெவல்ல இருக்கும். நீங்க 1000 பேசினாலும் சரி, எனக்கு என் பொண்டாட்டி சமையல் கட்டு சின்னதாக இருந்தால் போதும் என் பொண்டாட்டிக்குன்றது என் தாட்டு. எனக்கு ஹால் பெருசா வேணும்னு அந்த ஏரியால எனக்கு 12க்கு 17 தான் ஹால் வருது. அந்த 12க்கு 17 நான் வச்சேன். உன் கிச்சன் சைஸ் 7க்கு 15. நீலே அந்த கிராஸ் எல்லாம் உங்களுக்கு கிச்சனா ஒதுக்கி விட்டேன். சரி, நேத்து என்னப்பா சமைச்ச? சரி விடு, ஆபீஸ் விஷயத்த பேசு. அதை விட்டுட்டு உன் விஷயத்துக்கு நான் வரல, ஓகேவா? சோ என்னோட வீட்டுல என்ன நாங்க பண்ணுவோமோ அதுக்கேத்த மாதிரி நான் வீடு கட்டியிருக்கேன். அதுக்கு 1008 பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. என் வீடு நான் கட்டுறேன், என் ஐடியா. அது முழுக்க என் ஐடியா. பிளான் போட்டதெல்லாம் நான் தான், என் பொண்டாட்டி தான் போடல. எத்தனை போய் காமிச்சேன், இதான் பிளான், இப்படிதான் இருக்கும். எங்க உருண்டு கிச்சன் அப்பவே சொன்னான். எல்லாம் போதும் எனக்கு ஹால் பெருசா வரணும்ட்டு நான் ஹால் வந்து 12க்கு 17 வந்தது. அவள் தான் வருவோம் அந்த சைட்ல, அதுக்கு மேலாம் வராது. சோ அதனால அதை வச்சு அதுக்கப்புறம் மேல நான் கட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா என் பட்ஜெட், நான் வீடு இப்போ வரைக்கும் நான் கட்டி 2013ல நான் ஸ்டார்ட் பண்ணப்போ 11 லட்சத்துக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கொடுத்தேன் கோயம்புத்தூர்ல. இங்க வந்து 2017ல இருந்து தான் இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பிசினஸ் பண்ணும்போது நான் 22 லட்சத்துக்கு கொடுத்தேன். இப்பவும் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இந்த மாதிரி 6 சைட்டா நான் வந்து பிளான் போட்டு பிரிச்சுக்கிட்டேன். இப்ப புது ப்ராஜெக்ட். சரி, எனக்கு எப்படியே ஆடும் கொடுத்தாகணும். அதனால பாப்பா ஆபீஸ காட்டுக்கலாம்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். நான் காண்டாயி தான் ஆக்சுவலி இந்த வீடியோவை எடுத்தேன் இது வரைக்கும். ஏன்னா நீங்க திரும்பி வந்துட்டா இவ்வளவு ஆபீஸ் அப்படின்னா பேசாதீங்க. சின்ன ஆபீஸ் தான். இந்த ஆபீஸ் எனக்கு போதும், மோர் தென் எனஃப். நான் வந்தா கிளைண்ட் வந்தா அப்படி உட்காந்து நான் பேச போறேன், என்னோட ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சைட்ல தான் எனக்கு வேலை ஜாஸ்தி. இங்க கிடையவே கிடையாது. அதுவும் சேல் பண்ற வரைக்கும் தான் எனக்கு வேலை. சேல் பண்ணி முடிச்ச உடனே இவருக்கு தான் வேலை, இன்ஜினியருக்கு தான் வேலை. நான் போய் அப்ப கூட சைட் பேஸுக்கு தான் போவேனே தவிர்த்து இங்க எல்லாம் உட்காந்துலாம் எதுவும் பெருசா பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என்னோட ஆபீஸ்கிட்ட எனக்கு இப்ப என்ன நம்பி காசு கொடுக்குறோம், டோக்கன் கொடுக்குறாங்கன்னா எங்க வந்து கொடுப்பாங்க? என் ஆபீஸ் தானே வந்து கொடுப்பாங்க. வீட்டுக்குலாம் யாரும் வரமாட்டாங்க. நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. ஆக்சுவலி வீட்லயே கூட ஆபீஸ் வச்சு பண்ணலாம். ஆனா இங்க வந்து பண்ணுவேன் கம்பல்சரி. வீட்டுல தான் வர வைப்பேன் எல்லாரையும். சரிங்களா?
சோ என்னோட ஒர்க் இதுதாங்க. இது என் ஆபீஸ், சின்ன ஆபீஸ் தான், பெரிய ஆபீஸ் கிடையாது. இப்போ நம்ம சைட்டுக்கு போவோம். இப்போ புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய லே அவுட்ல இப்போ வீடெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த லே அவுட்ல வீடெல்லாம் இருக்காது. ஒரு பெரிய லே அவுட்ல ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி அந்த 4000 ஸ்கொயர் ஃபீட்டா 6 பிளாட்டா பிரிச்சிருக்கும். 600 ஸ்கொயர் ஃபீட்ல 4 பிளாட், 800 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பிளாட் பிரிச்சு அதுல ஒரு பட்ஜெட் ஹவுஸ். எல்லாமே வந்து பட்ஜெட் ஹவுஸ் தாங்க. 22 lakhs to 30 lakhsல நான் சுருக்கிடுவேன். அதுல வந்து அது எப்படின்னா காமனா இருக்கிறதா இருக்கும். நம்ம இப்ப வந்து ஏஸ்தட்டிக்கா ஹைஃபியா பண்ற மாதிரி எல்லாம் அதுல எதுவுமே வராது. எல்லாமே காமன் திங் தான். ஒரு பாத்ரூம் லட்சத்துல என்ன வருமோ அதுதாங்க வரும். லேண்டோட சொல்லு, லேண்ட் பிளஸ் சேர்த்துதான், லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாம் சேர்ந்து 22 லட்சத்துல என்ன வருமோ அதுதான் வருமே தவிர்த்து 22 லட்சம் வீடை வந்து நீங்க 50 லட்சம் வீடு மாதிரி வேணும்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. அவ்வளவுதான். நான் எனக்குன்னு ஒரு தனி ஸ்பெசிபிகேஷன் வச்சிருக்கேன். அந்த ஸ்பெசிபிகேஷன் பிரகாரம் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும். இதுதான் நான் இத்தனை வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் என் தொழில். இந்த வார்த்தையை தவிர்த்து நான் என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறேனோ அந்த கமிட்மெண்ட்டை நான் மீற மாட்டேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா நான் பண்ணிடுவேன். ஆக்சுவலா இவர் சேல் ஆர்டர் எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் தான் இவரோட கை. இதுக்கப்புறம் வந்து என் இன்ஜினியர் தான் பண்ணுவாரு. ஆனா அக்ரிமெண்ட் எல்லாமே என் பேர்ல தான் இருக்கும். அதெல்லாம் உண்மைதான். அக்ரிமெண்ட்லாம் என் பேர்ல தான் இருக்கும். என் இன்ஜினியர் தான் வீடு கட்டுவாரு. சின்ன சின்ன வேலைகள் விஷயங்கள் எனக்கு தெரியும். அது பேசிக் வீடு தான் கட்டுவாங்க. அதுதான் உங்களுக்கு பெத்தவாலாம் நாங்க பண்ண மாட்டோம். இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. என் இன்ஜினியர் பண்ணிருக்காரு, அவரு பண்ணிருக்காரு. நான் அந்த லெவலுக்கு புக் பண்ணதும் கிடையாது. ஏன்னா இப்போதைய ட்ரெண்டுக்கு வந்து வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு, அதுதான் என்னோட கான்செப்ட். நான் வந்து 15,000 20,000 ரெண்ட் கொடுக்குறேன். நான் இருக்கேன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் யோசிக்காம நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருவேன். நான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த ஏரியால இருக்கும். ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருவேன். சிட்டிக்கு போகணும்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணி தான் போகணும் சிட்டிக்கு. அந்த மாதிரி ஏரியா சூஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் வந்து நான் படப்பையிலேயே 40 வீடு கட்டியிருக்கேன். படப்பையிலேயே 40 houses 2017 இருந்து டில் டேட் வரைக்கும் நம்ம கட்டி எல்லாரும் குடி வந்திருக்காங்க. அதுவும் கட்டிட்டு அதுக்கப்புறமாலாம் நான் சேல் பண்ண மாட்டேன். பிளாட் இந்த மாதிரி எடுத்து பிரிச்சு போட்டு எல்லாத்தையும் கையில வச்சுப்பேன். நீங்க வந்தீங்கன்னா காமிச்சு உங்களுக்கு இடத்தையும் காமிச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா ஆஸ் பர் நம்ம கிட்ட ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காரு. சோ அந்த ஆர்கிடெக்ட் பிளான் பிரகாரம் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இதுதான் என்னோட சுருக்கம். வந்து இன்னொரு நான் சொல்லிடுறேன் பாருங்க. அக்கா வந்து பயங்கரமா கோல்ட வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க குடும்பத்துக்காக. நீங்க மட்டும் போட்டுட்டு மிலிக்கின்னு சுத்திட்டு இருக்கீங்கன்னா மெசேஜ் வந்து என் தொழிலுக்கு நான் போட்டுதான் ஆகணும். அதனால நான் போட்டுட்டு தான் இருப்பேன். ஆமா, இது வந்து நானே என்னோட பிசினஸ் அந்த மாதிரி. சோ அதனால நான் ஜுவல்ஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜுவல். அதனால நான் போட்டுட்டு இருக்கேன். இதுதான் என்னோட கதை சுருக்கம் மாதிரி மகேஷ் ராஜாவோட பிசினஸ் சுருக்கம். இதுக்கப்புறம் வேணா போய் பிசினஸ் ஏரியாவை காட்டுறேன், அதையும் பாருங்க. பெரிய லே அவுட் திரும்பவும் சொல்றேன். அந்த லே அவுட்ல 40 ஃபீட் ரோடு இருக்குது, 23 ஃபீட் ரோடுலாம் இருக்குது. அது தார் ரோடுலாம் கிடையாது, அது மண் ரோடு தான். அந்த ஏரியாவில் நான் 22 லட்சம் அண்டர் டெவலப்பிங் ஏரியால எடுத்துட்டு ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்ல அந்த இடம் பாத்தீங்கன்னா இவரு போய் தான் நிறைய டெவலப் பண்ணிருக்காரு. உண்மையிலேயே அதுதான். இப்போ கூட என்ன கலாச்சிட்டு வந்தா. ஏன்னா நாங்க வந்த ஏரியால நாங்க ஒரு 10 வீடு கட்டி சேல் பண்ணிருக்கோம். 2017 நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கதான்ப்பா வந்திருக்கேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அடப்பாவி நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு என்ன கிண்டல் பண்றா. அந்த மாதிரிதான் இருக்கும் இங்க. என்ன கிண்டல் பண்ண சொல்லு, என்ன கிண்டல் பண்ண? நீ போற இடம்லாம் விளங்கிருப்பா, நீ மட்டும் விளங்காம இருக்கிற. நீ போடுற இடம் எல்லாத்தையும் விளங்க வச்சிருக்க, நீ மட்டும் அப்படியே இருக்கிற விளங்காம அப்படின்ற மாதிரி சொல்ற. அப்பதான் சொன்னாரு, எனக்கு என்ன குறைச்சலு, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்றாரு. எங்களுக்கு என்ன தேவையோ அது இருக்குது. ஏன்னா இவர் வந்து அண்டர் டெவலப்பிங் ஏரியா எடுத்துட்டு அந்த இடத்த டெவலப் பண்ணி அந்த இடத்துல மக்களை கொண்டு வந்து குடியிருக்க வச்சு ஒரு 10 பேர்த்த குடியிருக்க வச்சு, ஏன்னா ஒருத்தர் 2 பேர்னா இருக்க மாட்டாங்க, ஒரு 10 பேர் வரதுனா தைரியமா வருவாங்க. கரெக்டா? அந்த மாதிரி எப்படியும் ஒரு சைட் எடுத்தாருன்னா அதுல ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 சைட் வருது அப்படின்னா 15 சைட் மேக்ஸிமம் வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 சைட் தான் காலியா இடம் வாங்கி வச்சிருப்பாங்க, வீடு கட்டி இருக்க மாட்டாங்க. அதையுமே முடிச்சிருவா. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. இத்தனை நாள் பண்ணது ஃபுல்லா பார்ட்னர்ஷிப் தான் பண்ணிட்டு இருந்தாரு. சரிங்களா? அதனால எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் எங்களுக்கு ஒத்து வரல. அதனால நாங்க என்ன பண்ணோம், தனியா பண்ணணும் அப்படிங்கறதுனால இவ்வளவு நாள் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அப்ப நம்ம ஏதாவது நம்ம சைட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆபீஸையும் சைட்டையும் சேர்த்து காட்டிக்கலாம், அது வரைக்கும் நம்ம காட்ட வேணாம் அப்படின்றதுனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ப்ராஜெக்ட் புதுசா இவர் மட்டும் தனியா பண்றாரு. இப்ப பார்ட்னர்ஷிப்ல இருந்து இவர் வெளில வந்துட்டு இவர் தனியா இப்ப பண்றாரு. இவர் மட்டும் தான் ஓனர், இவரே தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இப்ப பண்றாரு.
இப்ப இந்த மாதிரி பண்றதுல இப்ப நாங்க ப்ராஜெக்ட் நாங்க பண்ணறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதுல வந்துட்டு இப்போ சைட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ப்ராஜெக்ட்ல வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சைட் விசிட்டா அந்த சைட் டீடைல்ஸ் எல்லாமே நாங்க சொல்லுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனாலதான் இத்தனை நாள் இதை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவரோட வேலை முழுக்க என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பில்டிங் ஆர்டர் எடுப்பாரு. ஆர்டர் எடுத்து இன்ஜினியர்கிட்ட கொடுத்துருவாரு. இப்ப எதுவா இருந்தாலும் ஒரு கிளைண்ட் வந்து என்ன சார் வீடு அப்படின்னா எனக்கு வீடோட நாலேஜ் கம்மி தாங்க, நம்ம இன்ஜினியர் இருக்காரு, அவர்கிட்ட உங்களுக்கு என்ன டவுட்டோ என்ன எக்ஸ்பிளனேஷனோ எல்லாமே இன்ஜினியர் தான் கொடுப்பாரு. எல்லாத்தையும் இன்ஜினியர் கிட்ட இவர் நின்று டிஸ்கஸ் பண்ணுவாங்க கிளைண்ட். ஓகேவா? அந்த மாதிரிதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவருக்கு வந்து இவர் நீங்க ஒரு பில்டர் தானே, நீங்க ஒரு இன்ஜினியர் தானே கிடையாது. அவர் இன்ஜினியர் கிடையாது, பில்டர். சரியா? ஆர்டர் எடுக்கிறது வரைக்கும் தான் இவரோட பொறுப்பு. இவர் இன்ஜினியரிங்கோ சிவில் இன்ஜினியரோ எதுவுமே படிக்கல. சிவில் இன்ஜினியர் கிடையாது, அதான் முதல்ல சொல்லிட்டேன். சிவில் இன்ஜினியர் கிடையாது. அதனால இவரோட வாய்க்கிற மேல ஆர்டர் மட்டும் தான் எடுக்கப்படும். நக்கலாம் அவனுக்கு. உண்மையை சொல்ற, நீ இடம் விற்ப, வீடு கட்டுறதுக்கு ஆர்டர் எடுப்ப, அவ்வளவுதானே. நீ இன்ஜினியர் வீடு கட்டுறாங்க, கேள்வி எல்லாம் என்ன தானே கேக்குறாங்க. கேட்டா நீ என்ன பண்ணுவ? இன்ஜினியர் கூப்பிட்டு கேட்பேன், அது வேற விஷயம். கேள்வி கேட்டாங்கன்னா என்னடா சொல்லிருக்காங்கன்னா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்ப இன்ஜினியர் இவரு கிளைண்ட் எதுவா இருந்தாலும் இவங்க 3 பேர் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவர் மட்டும் தனியா பில்டிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு. அதுதான் விஷயம். தெரிஞ்ச விஷயங்கள பண்ணுவாங்க, தெரியாத விஷயங்கள என்னடா சொல்றாங்கன்னு அவரை கூப்பிட்டு தான் பேசுவாரே தவிர மத்தபடி இவருக்கு வந்து கொஞ்சம் 50% தான் நாலேஜ் இருக்கு, 50% நாலேஜ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஆனா வாய்க்கிற மேல இடத்தையும் வீடையும் ஆர்டர் எடுத்துப்பாரு வித்து. போதும் பில்டிங் புறானையும் ஆபீஸ் புறானையும் வா, ஆபீஸ் சைட்டை கொண்டு காட்ட எனக்கு. நானே இப்பதான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி அது வந்து லாஸ்ட் வீக் தாங்க ரெஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் ஹைவேஸ் ரோடு. மணிமங்கலம் தாண்டினவனே அடுத்தது கொளத்தூரா? மணிமங்கலம், அதுக்கு அடுத்தது மலைப்பட்டுன்னு வரும், அதுக்கப்புறம் ஜேகே டயர்ஸ் வரும், அதுதான் கொளத்தூர். இது ஆக்சுவலி தாம்பரத்துல இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போற ஹைவேஸ் ரோடு, பெங்களூர் ஹைவேஸ்ன்னு சொல்லுவோம் இத. இதுதான் கொளத்தூர் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைவேஸ் ரோடு. ஸோ ஹைவேஸ் ரோட்டில் கொளத்தூர் ஏரியா. சரிங்களா? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் முடிச்சூர் ரோட்லேருந்து அட்டை கம்பெனி ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கேருந்து கரெக்டாக இது வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரும். ஓகேங்களா? ஒரே ஸ்ட்ரைட் மணிமங்கலம் தாண்டி சேத்பட்டு அதுக்கப்புறம் கொளத்தூர்ன்ற ஏரியா. இந்த பெங்களூர் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகிற ரோடும் 40 ஃபீட் ரோடு தான், பெரிய ரோடு தான். பட் இப்போதைக்கு வந்து அங்கே பஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. பட் நம்ம சைட்டுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க மாட்டோமா? இங்கே பஸ் ஸ்டாண்டு இதுதான். இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இப்படியே எனக்கு கூட நடந்து போயிடலாம். இதுதான் சைட்டோட ஏரியா. இப்போ 1/2 கிலோமீட்டர் நம்ம உள்ள போகிறோம். இது வந்து கண்ணந்தாங்கல் சாலை அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கே இப்பதான் நானே பார்க்குறேன் கண்ணந்தாங்கல் சாலைன்ட்டு. இது நம்ம இப்போ உள்ள போறது ஒரு 40 ஃபீட் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். மட் ரோடு தான் இப்போதைக்கு. நம்ம லே அவுட் உள்ள 2 வீடு இருக்குது. எல்லாமே டோட்டலாவே இப்போ 23 ஃபீட் ரோடு. இது ஒரு 40 ஃபீட் ரோடு. நம்ம கார் உள்ள வந்தது வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு. அது மாதிரி அந்த சைட்ல ஒரு 23 ஃபீட் ரோடு. இது வந்து 3 பக்கம் ரோடு, 4000 ஸ்கொயர் ஃபீட் நடுவில். இந்த 4000 ஸ்கொயர் ஃபீட்ல 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு நம்ம வந்து 10 லட்சம் கொடுத்துடலாம். 10.5 lakhs வெறும் லேண்ட் மட்டும் எனக்கு வேணும், லேண்டாக கொடுத்துடலாம். இல்லை வீடு வேணும் அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல 520 ஸ்கொயர் ஃபீட் 1 BHK. அவள்தான் 1 BHK கட்டி கிரவுண்ட் மட்டும் கட்டி கொடுப்போம் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ், வித்வுட் காம்பவுண்ட் வால் மட்டும் கிடையாது. என்னென்ன குடித்தரம் பண்றதுக்கு வேணுமோ அதுதான் அந்த 1 BHK ல இருக்கும். 1 BHK ல வரும். அந்த 1 BHK கட்டி கொடுத்துடலாம். மற்ற எல்லாமே எக்ஸப்ட் காம்பவுண்ட் வால் அண்ட் கேட் அது இல்லாமல் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். வாட்டர் சோர்ஸ் மட்டும் உங்களுது. எனக்கு போர் போட்டு வாட்டர் எடுத்து கொடுத்துருவோம். EB கனெக்ஷன்லாம் நான் கொடுத்துருவேன். EB கனெக்ஷன் அங்கேருந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரிங்களா. இந்த மாதிரி 1 BHK வந்து பார்த்தீங்கன்னா 22.50 22,50,000 ரூபா. இது வந்து 80% வரைக்கும் நம்ம லோனும் அவைல் பண்ணி கொடுத்துடலாம். பேலன்ஸ் கொஞ்சமாக உங்கள் கையில் இருந்தால் போதும். எனக்கு நான் வந்து 20,000 ரெண்ட் பே பண்ணுறேன், நான் வந்து தேவையில்லாமல் எனக்கு ரெண்ட் போதும், பரவாயில்ல, நான் 5-6 கிலோமீட்டர் பைக்கில் வந்துட்டு போவேன், என்கிட்ட கார் இருக்குது அப்படின்னீங்கன்னா தாராளமாக இங்கே வந்து வீடு அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் அழகாக வீடு கட்டிட்டு இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம், உங்களுக்கு தாம்பரமும் பக்கம். தாம்பரம் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20 minutes டிரைவில் போயிடலாம். அது பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. படப்பையும் கிட்ட தானே? படப்பையெல்லாம் ரொம்ப கிட்ட, 5 நிமிஷம் டிரைவில் போயிடலாம். படப்பையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரகடம் ரோடு, அது நம்மளுக்கு பேரலல் ரோடு படப்பை. அப்படியே உரகடம் ரோடு நம்ம சைட்டில் இருந்து இப்போ படப்பை ரீச் ஆகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-6 கிலோமீட்டர்ஸ் தான் படப்பை ரீச் ஆகிடலாம் நம்ம. ஸோ இதுதான் அந்த லே அவுட். இந்த லே அவுட் உள்ள இப்போ இதுல வந்து 1 BHK வந்து 4 வீடு இல்ல, 2 BHK 2 வீடு. 2 BHK பார்த்தீங்க அப்படின்னா 28 lakhsல கொடுக்கலாம். 800 square feet லேண்ட் ஏரியாவில் 650 square feet பில்டப் ஏரியா 2 BHK, அது வந்து 28 lakhsல கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த 40 அடி ரோட்லேருந்து நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கிறது இந்த கட் ரோடு. இது வந்து 23 feet ரோடு. இந்த 23 feet ரோட்டில் பார்த்தா மாதிரி 2 சைட்டு 600 square feet. இது ஒரு சைட்டு, அது ஒரு சைட்டு. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 40 அடி ரோட்லேருந்து அந்த சைடு ஆப்போசிட் பேரலல் ரோடு போது பாருங்க, அங்கே ஒரு இல்லை, அந்த பிளான் அட்டாச் பண்ணிடலாம். பெஸ்ட் பிளான் அட்டாச் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 பக்கம் ரோடோட இது 40 feet ரோடு, இந்த பக்கம் 23 feet ரோடு, அந்த பக்கம் 23 feet ரோடு. இது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர், இது ஈஸ்ட் பார்த்தா மாதிரி, அது வந்து நார்த் வெஸ்ட் கார்னர்ல 2 சைட்டு. ஸோ டோட்டல் வந்து 6 plots. இப்போ நீ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சைட்டுக்கு வந்த, அடுத்தது இப்போ கிரைய முடிச்சோன்னு இப்போ வர. ஆமா, ஓகே. அங்க வீடெல்லாம் காமிச்சியா? அந்த சைட்ல, இந்த ரோட்டுக்கு அந்த சைட்ல ஃபுல்லாவே வீடு இருக்கு. இந்த சைட்ல வந்து இப்போ இந்த 2 வீடு தான் இந்த லே அவுட்டுக்குள்ள, அதாவது இந்த காம்பவுண்டுக்குள்ள இந்த 2 வீடு தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாள் வந்து பார்ட்னர்ஷிப்போட தான் செஞ்சுட்டு இருந்தாரு. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் ஓனா எடுத்து பார்ட்னர்ஷிப் இல்லாம நாங்களா வந்து இண்டிவிஜுவலா எடுத்து செய்யறது. அந்த பக்கம்ல சைட்டு வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அங்கங்க பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வீடு வீடா தெரிஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா. இங்க நிறைய குடோன்ஸ் இருக்கு. நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்ட் உங்களுக்கு வரும். 1 BHK இருந்தாலும் சரி, 2 BHK இருந்தாலும் சரி, நீங்க கட்டி இங்க ரெண்ட்டுக்கு விடுறீங்க அப்படின்னா ரெண்ட்டும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகேவா. நிறைய இங்க வந்து என்னன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் ஃபுல்லா நிறைய இண்டஸ்ட்ரியல், அந்த பக்கம் உரகடம் இண்டஸ்ட்ரியல், இங்க JK டயர்ஸே இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், காலேஜ் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கை கட்டின தூரம். மெயின் ரோடு இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது. மெயின் ரோடு அந்த லாரி பஸ் எல்லாம் போறது. உங்களுக்கு இந்த சைட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வந்து பார்க்கணும், வாங்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் விசிட் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வருவாங்க. இது கம்பல்சரி ப்ரமோஷன் கிடையாது, எங்களோட ஓன் ப்ராஜெக்ட், ஓன் இது. என்ன பார்த்தேன், இது ப்ரமோஷன் தான், ஆனால் எங்களுக்காக நாங்களே பண்ணிக்கிறது, ப்ரமோஷன் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓன் ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் இல்லாமல் இவர் தனியாக எடுத்து செய்கிறாரு. எங்களோட கம்பெனி நேம் வந்து கிங்ஸ் என்டர்பிரைசஸ்ங்க. ஓகேவா. நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாஃப் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை இவரே கான்டாக்ட் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுவார், எப்படின்னு தெரியல. பட் உங்களுக்கு வந்து வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியா வந்து அண்டர் டெவலப்பிங் ஏரியா. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸில் இது நல்ல டெவலப்பிங் இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது எதுவுமே கிடைக்காது, அப்போ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்களே நிறைய இந்த மாதிரி சைட்டில் நிறைய விட்டுருக்கோம். இந்த மாதிரி எடுத்து வாங்காமல் அந்த மாதிரி விட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவரோட ஜாபோட டீட்டெயில்ஸ் மொத்தமும் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அடுத்த வீடியோவில் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டாங்கன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறந்துடாதீங்க, சரியா, சைட்டையும் விசிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.